அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தீயவர்களின் நட்பு. தீயவர்களின் நட்பை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது தேவையா தேவையில்லையா, இல்லை அவன் தீயவனாக இருந்தால் என்ன, நமக்கு அவனுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? நம்ம பேச போகிறோம், பழக போகிறோம், அதுக்கப்புறம் நம்ம வந்துட போகிறோம். அவனோட தீய பழக்கம் நம்மளை என்ன செஞ்சிட போகுது அப்படின்னு ஒரு சில பேர் வீரமாக பேசுவதெல்லாம் உண்டு. ஆனால் அது என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு தீயவர் கூட்டம் இருக்கிற அந்த கூட்டத்தில் நல்லவர்கள் சேர்ந்தால் அவர்களை தீயவராக ஆக்காமல் விடாது. ஒரு நல்லவர்கள் இருக்கும் கூட்டத்தில் ஒரு தீயவர் சேர்ந்தால் அந்த தீயவரை நல்லவராக்காமல் விடாது. அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒரு ஆஃபீஸில் லஞ்சம் வாங்குகிற ஒரு கூட்டம் இருக்குது, லஞ்சம் வாங்காத ஒரு நபர் இருக்கார். இவர்கள் எல்லாம் முன்னே சாப்பிட உட்கார்றாங்கன்னு வச்சுங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், இவர் ஒழுங்கு, இவர் லஞ்சம் வாங்காமல் இருக்க மாட்டார். நம்மளாம் லஞ்சம் வாங்குகிறோம், இவர் லஞ்சம் வாங்காமல் இருக்க மாட்டாராம். ஒரு நாள் வாங்கி தான் பாரேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ அதை சார்ந்தே இவனை எப்படா நம்ம கூட்டத்தில் சேர்க்கலாம் அப்படின்னு அதை சார்ந்தே என்ன பண்ணுவான், பேசுவான். அப்போ இந்த நல்லவர் என்ன பண்ணுவார், மனம்ங்கிறது என்ன, இன்பத்தை நோக்கி போகிறது தானே. அது என்ன பண்ணும், ஒரு 100 தடவை பார்க்கும், 101வது தடவை ஒரு வறுமை வரக்குள்ள, ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலை நெருக்கடி செய்யக்குள்ள வாங்கிதான் பார்ப்போம் அப்படின்னு வாங்கும் பொழுது அவர் பிடிபட்டு விடுவார். நல்லவர்கள் தப்பு செஞ்சாங்கன்னா மாட்டிப்பாங்க. பிடிப்பட்ட உடனே இந்த லஞ்சம் வாங்கினவன்லாம் இருக்கான்ல, அவன்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவான், பாரு நம்மளை போல் இல்லாமல் லஞ்சம் வாங்கி இவன் மாட்டிக்கிட்டான் பாரு அப்படின்னு பேசுவான். அப்படி பேசின கூட்டம் இப்படி பேசுவான். அப்போ அவர்களுக்கு நாவில் என்ன இருக்காது, உண்மை இருக்காது, ஒழுக்கம் இருக்காது, எப்படி வேணும் மாற்றி பேசுவான். அது மாதிரி இருக்கும் நபர்களிடம் பேசுவதென்பதோ பழகுவது என்பதோ கூடாது. நாளடைவில் அந்த குணம் அவர்களுடைய சுவாசம் பட்டு அந்த எண்ணங்கள் எண்ண அலைகள் நம்மில் வரும்பொழுது அவர்கள் எண்ண அலைகள் நம்மளை பாதிக்கும் என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட மனிதர்களிடம் பேசாமல் பழகாமல் இருப்பதே நல்லது.